வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். அதிமுகவில் மட்டுமல்ல, கூட்டணியிலும் நோ சொன்ன ஓபிஎஸ் டிடிவிக்கு கேட் போட்ட இபிஎஸ்ஆ காதரும் பாஜக. வாங்க வீடியோவை முழுமையாக்கின்றார். அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற 2026 தேர்தலுக்காகவே இப்பொழுதே தமிழக அரசியலில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் அனைத்து கட்சியுமே தங்கள் கட்சி பணிகளை மும்பாரமாக மேற்கொண்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்துதான் எதிர்க்கட்சித் தலைவரும் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற வகையில் தமிழகம் முழுவதும் தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். இந்த வகையில்தான் அதிமுகவில் எல்லாம் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அதற்கான வேலைகளை ஓபிஎஸ் அவர்கள் ஒருமை மீட்பு குழு என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் தனது ஆதரவாளரை திரட்டி அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடியார் கூட கொஞ்சம் கூட இவர்களெல்லாம் மீண்டும் அதிமுகவில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அவர் கூறப்பட்ட வந்த நிலையில்தான் பாஜகவானது ஒரு முடிவை அறிவித்திருக்கிறதாம். அதாவது பாஜக என்ன முடிவு என்றால், என்டிஏ கூட்டணியில் இவர்கள் மூவரையும் சேர்த்தால் மட்டுமே கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜகவானது கண்டிப்பாக காலூன்ற முடியும் என்ற எண்ணத்தில் தான் பாஜக தலைமையானது அதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறதா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலும் அரசியல் கட்சிகள் எல்லாம் இதன் மூலம் கரங்கிழங்குது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவோ மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க கூட்டணியும் கட்சிகளையும் பலப்படுத்தி வருகிறது. ஏற்கனவே கடந்த 8 ஆண்டுகளாக தொடரும் கூட்டணியால் தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட், மதிமுக, முஸ்லீம் லீக், மாமக, மானினி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அரவணைத்து செல்கிறது திமுக. மேலும் தேமுதிகவிற்கு ஒரு பக்கம் வலைவீசி வருகிறது. எதிர்க்கட்சியான அதிமுகவில் இன்னும் ஒரு பலமான கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை என்றே பார்க்கப்படுகிறதா. தற்போது வரை பாஜக மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த வகையில்தான் அதிமுகவும் பாமக 2 புள்ளிகளாக, அதாவது பாமக 2 புள்ளிகளாக பிரிந்து கிடக்கிறது. தனி அணியாக நேர் எதிர் பாமக போட்டியிட்டால் கண்டிப்பாக வாக்குகள் பிரிந்தும் தேர்தலில் வாக்கு கண்டிப்பாக சிதறி தோல்வி கிடைக்கும் நிலையில்தான் பார்க்கப்படுகிறதா. எனவே தான் தற்போது வரை அதிமுக கூட்டணி என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் பீகார் சட்டமன்ற தேர்தலான வெற்றி பெற்ற கையோடு தமிழகத்தையும் ஆட்சி பிடிக்க பாஜக தலைமை திட்டமிட்டு வருவதாகும். இதற்காக அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைக்க தூதுவிடப்பட்டது. ஆனால் தனது கொள்கை எதிரி பாஜக தான் என தாவைக்க தலைவர் உறுதிபட தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் அதிமுகவுடன் கண்டிப்பாக தாவைக்க இணைய வாய்ப்பே இல்லை என்று தான் கூறப்படுகிறது. எனவே ஒருங்கிணைந்த அதிமுகவையாவது உருவாக்க வேண்டும் என பாஜக திட்டமிட்டுள்ளதாம். இதற்காகத்தான் பிரிந்து சென்ற தலைவர்களை ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் இணைக்கும் பாஜக முயற்சி செய்தது. ஆனால் அதிமுக இணைய வாய்ப்பே இல்லை, பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தெரிவித்துவிட்டார். இந்த நிலையில் தான் தமிழகத்திலும் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்ட அமித்ஷா கூட மீண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை அனுப்பியிருக்கிறார். அப்போதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் கண்டிப்பாக புதிய கட்சிகள் இணைப்பு, தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனை எல்லாம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த நிலையில்தான் கண்டிப்பாக இவர்கள் மூவரும் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.